குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இஃப்தியாரிக்கு அன்னைக்கு எங்கே போயிருந்தோம்னா மாமா மாமி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் மார்னிங்கே போயிட்டோம். செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என்னென்னா என் மாமி வந்து எங்களுக்காக பாசமாக செஞ்சு கொடுத்தாங்க. மாமா எப்படி சர்வ் பண்ணாங்க, எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இஃப்தியார் அன்னைக்கு ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் அங்கே என்னென்ன என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிட்டு செகண்ட் வீடியோ வரும். ஃபுல் வீடியோவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இஃப்தியார் அன்றைக்கி என்னென்ன செஞ்சாங்கன்னா ஓட்டை வடை, மசால் வடை, ஃபலூடா, சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, சேமியா, அப்புறம் வந்து டேங் ஜூஸு, ரோஸ் மில்க்கு, டாபிகனா ஜூஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து கஸ்டர்டு, நிறைய திங்ஸ் வந்து செஞ்சுருந்தாங்க. கஞ்சி, ரம்ஜான் மாதத்துல மெயினாக கஞ்சி தான். கஞ்சி, அப்புறம் பேரிச்சப்பழம், அப்புறம் நிறைய இருந்துச்சு. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி மாமா மாமி இருக்காங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாசமான ஒரு மாமா மாமி உங்களுக்கு இருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மாமா மாமி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி வந்து உபசரிப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போனோம். சித்தி பசங்க, சித்தப்பா, அப்புறமா கிராண்ட்மா, அம்மா, தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போனோம். மாமா மாமி எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக இருந்தோம். அன்றைக்கி உங்களுக்கு எப்படி போச்சு இஃப்தியாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.